ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. Exercise 2.12 TN 11th Mathematics, 4th question. Okay. So log 2 power 8x base 4 equal to 2 power log 8 base 2 இன் தீர்வு காண்க சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள 3 ப்ராப்ளம் வந்து நம்ம இதே எக்ஸசைஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோட லிங்க் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஆனால் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்திருக்கேன். log 2 power 8x base 4 equal to 2 power log 8 base 2 அப்படிங்கிறத ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்தாச்சு. இது எனக்கு என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் அப்படிங்கிறது பேஸில் இருக்கிறப்ப ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். லாக் பவரில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ இந்த பவரில் இருக்கக்கூடிய இந்த லாக், அதாவது 2 அப்படிங்கிற நம்பருக்கு பவரில் லாகோட டேம் இருக்குது. ஸோ அப்போ இந்த பவரில் இருக்க லாகோட டேம் ஒரு காம்ப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணுது. ஸோ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த காம்ப்ளிகேட்டடை கிரியேட் பண்ணக்கூடிய இந்த லாக், அதாவது பிரச்சனையை உருவாக்குது இந்த பவரில் இருக்கக்கூடிய லாகு, அதை நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு லாக் 8 பேஸ் 2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சுன்னா லாகோட ப்ராப்பர்ட்டி படி இதை எப்படி நம்ம எக்ஸ்போனண்டாக மாற்றலாம், ஏன்னா படிகுறியாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் 2 power y equal to 8 அப்படின்னு எழுதியாச்சுன்னா இது எக்ஸ்போனண்ட் ஃபார்முக்கு மாறிடும், அடுக்குப்படியினுடைய அடிப்படைக்கு மாறிடும். சரிங்களா, 2 power y equal to 8. ஓகே, ஸோ இவன் பாருங்கள் 2 power y equal to 8 இருக்கு. அப்போ இந்த 8-ஐ 2 பவரில் எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியும். 2 power 3 தான் 8. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 power y ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 2 power 3. அப்போ ரெண்டுக்குமே பேஸ் சேமாக இருக்குது. அப்போ ரெண்டுடைய பவரும் எப்படி தான் இருக்கணும், சமமாக இருக்கணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஆகிடும் நமக்கு. ஓகே, ஸோ ஒய் ஈக்குவல் டு 3. இப்போ கிடச்ச ஒய் ஈக்குவல் டு 3 கொண்டு போய் நேர இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒய் ஈக்குவல் டு லாக் 8 பேஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லாக் 8 பேஸ் 2 ஈக்குவல் டு 3. லாக் 8 பேஸ் 2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். இதை கொண்டு போய் நேர ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தட் இஸ் லாக் 2 power 8x பேஸ் 4 ஈக்குவல் டு 2 power இந்த லாக் 8 பேஸ் 2க்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், ஒய் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் 3 யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இது 2 power 3, இந்த மொத்த டைமுக்கு பதிலாக 3 இந்த இருக்கு இல்லையா, 2 power 3 அப்படின்னு மாறிவிடும் நமக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 2 power 8x லாகுக்குள்ளே ஒரு நம்பருக்கு பவர் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யலாம், லாகுக்கு முன்னாடி கொண்டு போயிடலாம். லாக் a power b அப்படிங்கிறத b log a அப்படின்னு நம்ம எழுதுவோம். லாக் a power bங்கிறத b log aன்னு எழுதுவோம். ஸோ இந்த 8x நான் முன்னாடி கொண்டு போயிடறேன். 8x log 2 base 4 அப்படின்னு ஆயிரும். ஈக்குவல் டு 2 power 3 வந்து நமக்கு ஒரு 8. ஓகே, ஸோ இப்போ இந்த 8 கட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பாக்கி 1 இருக்கும். ஓகேங்களா, 8 × 8 கட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்கி ஒரு 1 இருக்கும். இப்போ எக்ஸ் இன்ட்டு லாக் 2 பேஸ் 4 இருக்கு இல்லையா, இது என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னால் இந்த 4-ஐ வந்து 2 ஸ்கொயர் நம்மளால் எழுத முடியும். அதனால் என்ன செய்யறேன், இந்த 4-ஐ மேலே கொண்டு வந்துட்டு இந்த 2-ஐ பேஸ் ஆக்குறேன். ஸோ அப்போ இந்த ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன பண்ணால் போதும்னா ரெசிப்ராக்கில் இருக்கிற மாதிரி, அதாவது 1 அப்படின்னு எழுதியாச்சுன்னா இந்த ரெண்டையும் என்ன செய்யலாம், இடமாற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ 1 log 4 base 2 அப்படின்னு சொல்லி நாங்கள் மாற்றிக்கிறேன். 1 divided by log 4 base 2 equal to 1. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு 8 கேன்சல் ஆகி 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 1. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம், இந்த 4-ஐ 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ அகெயின் லாகுக்குள்ளே ஒரு நம்பருக்கு பவர் இருந்தால் பவர் என்ன ஆகும், நமக்கு முன்னாடி போகும். அப்போ இதை 2 log 2 base 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா, ஒரு லாகை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நம்பரும் பேஸும் சேமாக இருந்தால் அதனுடைய என்டையர் வேல்யூ என்னவாக இருக்கும், 1 இருக்கும். ஸோ அப்போ log 2 base 2 வேல்யூ 1. அப்போ இது என்ன ஆயிடும்னா 1/2 × 1, 1/2. தட் இஸ் x into 1/2 ஈக்குவல் டு 1. x into 1/2 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இந்த 1/2 அந்த பக்கம் போகிறப்ப 2/1 2 ஆயிடும். ஸோ x ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 2 அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.